கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் எபிரேயர் 13:16 நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவர் பிரியமாயிருக்கிற பலி எதுனா நன்மை செய்கிறது தான். தான தர்மம் பண்ணுறதுல மறந்துடாதீங்க. அப்போ நம்ம மறந்தனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மறந்துடாதீங்க. ஏன்னா இப்படிப்பட்ட பலிகள் மேலே தான் ஆண்டவர் ரொம்ப பிரியமாக இருக்கார். யாக்கோபு 4:17 கூட, ஒரு நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவமாக இருக்கும். இப்போ நன்மை செய்யணும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு நம்ம நன்மை செய்யக்கூடிய சூழ்நிலை நமக்கு இருந்து அதை நம்ம செய்யலைன்னா அது நம்ம வாழ்க்கையில் பாவமாக இருக்கும். நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கோம்னு பார்க்குறோம். அப்போது மற்ற நன்மை செய்கிறத ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலரில் கூட கொர்நேலியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, அவன் தான தர்மங்களை செய்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருப்பான். அப்போ அங்கே தேவதூதன் சொல்லும்போது, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. அப்போ அந்த தர்மங்கள் தான் ஆண்டவருடைய சந்நிதியில் நினைப்பூட்டுதலாக அமைஞ்சது. அந்த தான தர்மம், அவருடைய ஜெபமும் தர்மந்தான். அதில் தான் தூதன் ஆண்டவர் அனுப்புகிறார். இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற நம்முடைய வாழ்க்கையில் நன்மையினால் வருகிற ஆசீர்வாதம் வேதத்தில் நிறைய இருக்குது. ரோமரில் கூட நம்ம பார்க்கும்போது 2வது அதிகாரத்தில் கூட 7 பார்க்கும்போது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகளுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நற்கிரைகள், சோர்ந்து போகாமல் நற்கிரைகளை நம்ம செய்யணும். அதிலே நன்மை செய்கிறவனோ, எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். அப்போது நன்மை செய்கிறவங்களுக்கு மகிமையும் கனமும் சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்போ நன்மை செய்கிறதுனால நமக்கு எத்தனை ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்குறார். நித்திய ஜீவன், நன்மை செய்கிறதுனால ஆண்டவர் நித்திய ஜீவன் ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ நிறைய நன்மை செய்தலாம் வருகிற ஆசீர்வாதங்கள் நிறைய நம்முடைய வேதத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் கூட அந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையுமே நாம் அந்த நன்மை செய்களாய் தான தர்மம் பண்ணுகளாய் நாம் இருக்கிறோமான்னு சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்து அப்போ இனி வருகிற நாட்களில் அப்படிப்பட்ட தான தர்மங்கள் செய்து தேவன் வைத்திருக்கிற நம்ம நன்மைகளை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே, இனி வருகிற நாட்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, அப்போ மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய எந்தெந்த வகையிலாம் எங்களால் நன்மை செய்ய முடியுமோ அந்த நன்மை செய்யக்கூடிய இருதயத்தை எங்களை ஒவ்வொருவருக்கு தாங்கப்பா. அதே போல் தான தர்மம் பண்ணுவதிலும் எங்களால் முடிந்த அளவு ஆண்டவரே அப்பா மற்றவர்களுக்கு உதவி செய்ய தான தர்மம் பண்ணக்கூடிய கிருபை ஆவியான ஒவ்வொருவருக்கு கத்தர் கொடுத்து நடத்த முடியும். ஜெபிக்கிற ஆண்டவரே, நமக்கு பிரியமாய் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு காலங்கள் நடக்க உதவி செய்யுங்கப்பா. வருகிற நாட்கள் அப்படி நடத்த போகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.